பிரம்மாண்டமான படங்களை பார்க்குறோம், ஆச்சரியப்படக்கூடிய படங்களை பார்க்குறோம். அந்த படத்தை எடுத்த டைரக்டரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய டைரக்டராக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் ஸ்டான்லி கூப்ரிக். அவர் இறந்த நாள் மார்ச் 7, 1999. அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி டுடே இன் ஹிஸ்டரிங்கிற சீரிஸில் டே 26. 1928 பிறந்த இவர் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுறாரு. காரணம் என்னென்னா, அவருக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே இருந்த ஆர்வம். படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் இன்னோவேட்டிவாக பண்ணுறாரு. ஒவ்வொரு ஜானருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அப்படி ஒரு முக்கியமான படம் தான் 1968 வந்த ஸ்பேஸ் ஒடிசி அப்படிங்கிற படம். அதில் ஸ்பேஸில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரிஸ்டிக்காக ரியலிஸ்டிக்காலாம் காமிச்சிருந்தார். அந்த மாதிரி அவர் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. அதனால் இன்டர்நேஷ்னலி அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் ஓப்பன் ஹெய்மருங்கிற படத்தை எடுத்தவர். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுமா கடைசியில் தன்னோட 70வது வயசில் ஸ்டான்லி கூப்ரிக் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டேரக்டரோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.